உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்ல சவுண்ட் வச்சு கேளு. டேய், ஃபுல் சவுண்ட்ல தான்டா இருக்கு. அப்புறம் ஏன்டா கேட்க மாட்டேங்குது? ஏன் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுன்னு ஒன்னும் புரியலக்கா. ஒருவேளை ஆடியோ சரியா ரெக்கார்ட் ஆகலையோ? என்னடா போனை வச்சிருக்க? மண்ணாங்கட்டி போனு புடி. இது ஒரு போனுன்னு இத போய் வச்சிருக்க? ஆளுதான் தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கே தவிர ஒன்னதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே இந்த போனை உடைச்சிடலாம் போல இருக்கு. அக்கா 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 உடைச்சிடாதக்கா, குடுக்கா. புடி, இத நீயே வச்சுக்கோ. என்கிட்ட அப்படி என்னத்தை மறைக்கிறாருன்னு தெரியலையே. நானே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அண்ணே, அப்ப உண்மையிலே உங்க பெரிய மச்சானுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையானே? என்ன கேட்டா? இல்ல, உங்க பெரிய மச்சானுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையான்னு கேட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அந்த டாக்டர் பொய் சொல்ல வச்சேன். எப்படின்னு? நீங்க சொன்னதும் பொய் சொல்றதுக்கு அந்த டாக்டர் ஒத்துக்கிட்டாரு? அவன் எங்க உடனே ஒத்துக்கிட்டான். உசுரை எடுத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் ஒத்துக்கிட்டான். நல்ல வேலை நான் அந்த நேரத்துல கொஞ்சம் சுதாரிச்சு அந்த டாக்டரை மிரட்டி பெரிய மச்சானுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்ல வச்சேன். இல்லனா பெரிய மச்சான் கிட்ட அந்த மணிமேகலையும் குணசேகரனும் அருள் செத்துருவாங்கிற கதையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. நான் இத்தனை நாளா கண்ட என் கனவு ஆசை எல்லாம் சொதப்பி இருந்திருக்கும். ஏய், நூல் இழையில தான் என் பொண்ணு கல்யாணம் தப்பிச்சிருக்கு. இன்னைக்கு எப்படியே சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. ஆனா இனி 24 மணி நேரமும் நீங்க அவங்க கூடவேவா இருக்க முடியும்? இங்க இருந்து வீட்டுக்கு போனதும் உங்க பெரிய மச்சான் கிட்ட அருளை பத்தின விஷயத்தை அவங்க சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அதை எப்படா சொல்லுவாங்க? அதிர்ச்சியான எந்த விஷயத்த சொன்னாலும் பெரிய மச்சான் மண்டைய போட்டுருவாருன்னு சொல்லி டாக்டர் பைய பயமுறுத்தி வச்சுட்டான். இதுக்கப்புறம் அந்த மணிமேகலையோ இல்ல அந்த குணசேகரனோ எப்படி போய் தைரியமா சொல்லுவாங்க? அப்படி சொல்லி பெரிய மச்சானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது தானே யோசிப்பாங்க. உங்க பெரிய மச்சானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து மணிமேகலை அக்கா அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க தான். ஆனா குணசேகரனுக்கு அவர் பிள்ளை உயிர் முக்கியம் இல்ல. பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயத்துல குணசேகரன் உங்க பெரிய மச்சான் கிட்ட சொல்லிட்டா உங்க பெரிய மச்சான் நிச்சயத்தை நிறுத்த தானே செய்வாரு. சொல்லுங்களேன். சொன்ன இங்க வச்சுக்க, கழுத்து அந்த பக்கம் திரும்பிடும். ஜாக்கிரதை. அண்ணே, உங்க கோவத்தை என்ன என்கிட்ட காட்டுறீங்க? அண்ணே, அப்படி நடக்கும்னு சொல்லலண்ணே. நடந்துட்டா என்னண்ணே பண்றது? உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன். நாளைக்கு நிச்சயம் மட்டும் அந்த குணசேகரன் பயலால நின்னுச்சு அந்த குணசேகரன் குடும்பத்தையே வேரோட அறுத்துருவேண்டா. எத்தனை பேர் தலை உருண்டாலும் சரி, எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நடந்தே ஆகணும். அவ அந்த வீட்டுக்கு மருமகளா போய தீரணும்டா. அப்பாடா, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க என் கழுத்துல இறக்கிடுவாரன்னு சொல்லிட்டு. குணசேகர குடும்பத்தை அழிச்சாவது அவர் பொண்ண கரிகாலனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையிறாரு? அண்ணி மனசை தொடுற மாதிரி என்ன செய்யலாம்னு சொல்லி தம்பி யோசிச்சு சொல்றேன். டேய், நீ யோசிக்கிறதே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா நீ ஆரம்பிக்கும் போது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா முடிக்கும் போது சொதப்பல் ஆக்கிடுற. அண்ணே, இப்பதான் சொன்னேன், காதல்ல சொதப்பலும் ஒரு அழகு தானே. அப்பதா என்னடா பேராண்டி என்னையா கூப்பிடுற? ஆமா அப்பதா, உன்னதான். ஒரு நிமிஷம் நில்லு. சரி பேராண்டி. பச்சை குத்துற பாட்டே நீ எதுக்கு நான் கூப்பிடுற? டேய், நான் சொல்றேன், நீ பேசாம அமைதியாரு. வா. அண்ணன் அக்காவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட போய் எப்படி வானதி அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறது? அண்ணன் வாக்கு கொடுத்ததுனாலதான் அக்கா இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கு. இந்த நேரத்துல நாம போய் வானதிக்காக பேசினா கண்டிப்பா அக்கா மனசு உடைஞ்சு போயிடும். அண்ணனாலையும் இதை தாங்கிக்கவே முடியாது. 2 பேரையும் ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால இப்ப வேற வழியே இல்ல. வானதியை தான் எப்படியாவது கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். அம்மா,
பெரியம்மாட்ட என் விஷயத்த பத்தி பேசிட்டியா? இன்னும் பேசல. ஏன் பேசல? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு எல்லாரும் மாமாவை தனியா போய் பார்த்து பேசிட்டு தானே வந்தீங்க. அப்ப நீ மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கலாம்ல. ஏண்டி, எங்க அண்ணனே உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குது. அங்க போய் நலம் விசாரிக்கிறதை விட்டுட்டு இத பத்தி பேச சொல்றியா? அப்ப எப்பதாம்மா பேசுவ? பேசலாம் பேசலாம். பேசலானா எப்பன்னு சொல்லு. நாளைக்கு நிச்சயம் இருக்குல்ல, நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். மா, என்னம்மா சொல்ற? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச போறியா? அருள் மாமாவை நான் என் மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படிமா கரிகாலன் மாமா கூட நிச்சயம் பண்ணிக்க முடியும்? என்னால முடியாது. முடியாதுன்னா இப்ப என்னடி செய்ய சொல்ற? என்ன நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு நான் இப்ப என்னடி பண்ண முடியும்? நிச்சயத்துக்கு முன்னால பேசு. யார்கிட்ட பேச சொல்ற? பெரிய மாமா கிட்ட தான் பேசணும். ஏய், அவரே உடம்பு சரியில்லாம இருக்காருடி. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பேச சொல்ற? இது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சியா? நான் போய் இப்ப சொன்னா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? அதனால சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயம் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே போய் என் அண்ணன் கிட்ட நிதானமா உன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்னால நிச்சயம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி 1000 பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பேசவே முடியும். இங்க பார், அதனால நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றத மட்டும் செய். நிச்சயம் முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். வானதி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை நான் வாங்கி கொடுக்கிற பொருள்னால காட்ட முடியாதுடா. நான் என்னையவே அவளுக்கு முழுசா கொடுத்துட்டேன்னு சொல்லாம சொல்லதான் பச்சை குத்த போறேன். அண்ணே, பச்சை குத்துறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. இது கண்டிப்பா அன்னைக்கு பிடிக்கண்ணே. நீ குத்திக்கண்ணே. என்ன பேருப்பா பச்சை குத்தணும்? பேர்ல பாட்டி, என் வானதியோட அழகான முகத்தை முழுசா என் நெஞ்சில வரையணும். அண்ணே, படம் எல்லாம் வரைஞ்சா ரொம்ப நேரம் ஆகுண்ணே. டேய், பொறுமையா உட்காந்துருக்கணும்ண்ணே. பரவாயில்லடா, என் வானதிக்காக நான் பொறுமையா உட்கார்ந்து இருக்க மாட்டேனா? பொண்ணோட படம் இருந்தா காட்டுப்பா. ஆ, சூப்பரா இருக்காளே. ஆ. எப்பா பிள்ளையாரப்பா, நீதான் இந்த பிள்ளைக்கு வழி தாங்க வைக்கணும். உன்னதான்ப்பா நம்புறேன். போட்டாவ காட்டுப்பா. இந்தா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.